ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஸ்டார்டிங்கில் பழகும்போது ரெடி பண்ணி கொடுத்த ஆம்பு. இதில் வந்து ஐசி எடுத்து போட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஐசி மாற்றி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபார் மட்டும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மே வச்சுட்டு மீதெல்லாம் மாற்றி கொடுத்துருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசந்தோட ஹெச்டி சரவுண்டு, அல்ட்ரா டிஜிட்டலோடைய சபுப்ரி, கேஎம்எஸோட வாய்ஸ் கண்ட்ரோல் பெட்டி யூஸ் பண்ணேன். 4 ஃபிட்டு மோனோ வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட 4 ஃபிட்டு மோனோ, ஸ்டீரியோ 4 ஃபிட்டு ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டுக்காகவும், சரவுண்டு சென்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட 765 போர்டு 3 ஐசி போட்டது. அந்த போர்டு இதில் யூஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சவுண்டு இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. 21னா இன்றைக்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ சவுண்டெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்துருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்து ரெடி பண்ணி தர சொல்லிருக்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை சால்ட் நிறையா இருக்குது. அதனால் கூட சவுண்டு கம்மியாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் பூரா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ரீசால்ட் அடிக்கணும். க்ளீன் பண்ணியாச்சு. டின்னர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரை சால்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் இருக்கா கலட்டி அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த ட்ரை சால்ட்டெல்லாம் கொஞ்சம் நீட்டாக ரீசால்டிங் பண்ணி வயரிங் பண்ணி மாட்டோம்னா இன்னும் ஃபிட்டு நல்லாயிருக்கும். இன்னும் ரிசல்ட்டு பழைய மாதிரி ரிசல்ட் வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இதில் இருந்த பழைய போர்டு பூரா செட்டாக நம்ம அப்படியே எடுத்தாச்சு. ஸ்பீக்கர் சாக்கெட்லேருந்து கண்ட்ரோல்லேருந்து அப்படியே அந்த 3 செக்ஷன் கிட்ட அப்படியே எடுத்துட்டோம். எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக போடலான்னு சொல்லி வேறு போர்டு போட்டாச்சு. அதாவது கொஞ்சம் அது போட்டு இப்போ 4 வருஷம் ஆச்சு. சரி, எல்லாம் சவுண்டெல்லாம் கம்மியாக இருக்குனாங்க. அதனால் சரி மாற்றி கொடுக்க சொன்ன ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் எல்லாமே மாற்றி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரோலுமே புதுசு. வயரிங் எல்லாமே புது வயரிங் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு இதில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது பவர் ஆம்புக்கு பூராமே பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் எம்எம் ஃபினோலக்ஸ் ஒயர் தான் அடிச்சுக்கிறேன். பவர் ஆம்ப் செக்ஷனுக்கு பூராமே பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் எம்எம்ல ஃபினோலக்ஸ் ஒயர். இது வந்து ஹெச்டி ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி ரிப்பன் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் பூரா ஹெச்டி ரிப்பன் ஒயர் கொடுத்துருக்கேன். 3 இன்புட்டுக்கு பவர் இன்புட்டுக்கு பூராமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினோலக்ஸ் ஒயர் தான் திக்னஸ் ஒயராக போட்டு 1 ஸ்கொயர் எம்எம்ல போட்டு வயரிங் பண்ணியிருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு ஆம்பியர் ட்ராப் ஆகாமல் கரெக்டாக கிடைக்கும். நமக்கு ரிசல்ட்டும் வந்து ஹம்மிங் நாய்ஸோ எதுவுமே இருக்காது. ஒரு ஹம்மிங் நாய்ஸ் கூட இருக்காது. இப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா கூட துளி கூட ஹம்மிங் வராது. ரிசல்ட் நீட்டாக இருக்கும். ஃபேன் வந்து என்ன இருந்த ஃபேன் தான். ஐசியும் பழசு, இதுவும் பழசு. இந்த ஐசி எல்லாமே பழசு எல்லாமே ரீசால்டிங் பண்ணி க்ளீன் பண்ணி டின்னர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி போட்டாச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மர் பழைய ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம மாற்றிருக்கிறது வயரிங்கு. அதே மாதிரி பேக்கில் இருக்கிற ஸ்பீக்கர் சாக்கெட்டு 3மே மாற்றியாச்சு. பேக்கில் இருக்கிற ஸ்பீக்கர் சாக்கெட்டு 3மே நம்ம மாற்றிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தேவைப்பட்டால் ரீஒர்க் பண்ணிக்கலாம். சரவுண்டு இது வேஸ்டபிள் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சோனிக் ஆடியோட ஐபை பஸ் பேட்டியும், சோனிக் ஆடியோவோட சென்ட்ரு ப்ளஸ் சரவுண்டு, வசந்த் ஆடியோவுடைய கிராண்ட் சப்பு தான் அதில் யூஸ் பண்ணியிருக்குது. ப்ரீ செக்ஷனுக்கு ரிசல்ட் நீட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.